ஓம் சாந்தி. 15/4/2017. இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, எந்த பழைய தேகம் மற்றும் தேகத்துடைய உறவினர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்கக்கூடியவர்களோ அவங்க எல்லாரையும் மறந்து ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க. அவர் சொல்கிற வழிப்படி, ஸ்ரீமத் படி மட்டும் நடங்க. துக்கம் கொடுக்குறவங்களுடைய வழிப்படி ஏன் நடக்கணும்? மனிதர்கள் எல்லோருமே, ஏன் உங்களுடைய உடலே கூட, இது பழைய உடல் துக்கம் தான் கொடுக்குது. ஸோ எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஆத்மா ஒளியாக இருக்கிறேன், பாபாவோட இணைஞ்சிருக்கிறேன். நம்ம பண்ணுற ப்ராக்டிஸ் ஃபுல்லாகவே அதுதான் இல்லையா? உடலை மறந்து ஆத்மா ஒளியாக இருக்கிறேன், பாபாவோட இருக்கிறேன். ஸோ அப்படி நினைவு செஞ்சிட்டே இருங்க. பாபாவுடைய வழிப்படி நடக்கிறேன்னா கேட்டு ஒவ்வொரு அடியிலும் கேட்டு நடங்க. அதில் தான் நமக்கு நன்மை இருக்குது. கேள்வி: தந்தையோடு சேர்ந்து வீடு திரும்பி போகணும், பாபா கூடவே போகணும், மதிப்போடு தேர்ச்சி பெற்று போகணும் அப்படின்னா எந்த ஸ்ரீமத்தை ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கணும்? பதில்: பாபாவுடைய ஸ்ரீமத், குழந்தைகளே தூய்மையாகுங்கள். ஞானத்தை ஃபுல்லாக தாரணை செஞ்சு உங்களுடைய கர்மாதீத நிலையை உருவாக்குங்க. அப்போதான் பாபாவோடு சேர்ந்து வீடு திரும்பி போக முடியும். கர்மாதீத்த ஆகலை அப்படின்னா இடையில நின்று தண்டனைகளை அடைய வேண்டியிருக்கும். விநாச நேரத்தில் சில ஆத்மாக்கள் சரீரத்தை விட்டுட்டு அலைஞ்சு திரியும். பாபா கூடவே போறதுக்கு பதிலாக இங்கேயே முதல்ல தண்டனை அனுபவிச்சு கணக்கை முடிக்கும். அதனால பாபாவுடைய ஸ்ரீமதி என்னன்னா, குழந்தைங்களே, உங்க தலைமையில பாவங்களுடைய சுமை என்னெல்லாம் இருக்குதோ, பழைய கணக்கு வழக்கு என்னெல்லாம் இருக்குதோ, அதை எல்லாத்தையும் யோக பலத்தின் மூலம் சாம்பலாக்குங்க. இதுதான் பாபாவுடைய ஸ்ரீமத். அது சம்பூர்ண தூய்மை. உடலை பற்றியோ உடல் சார்ந்த உறவுகள் பற்றியோ ஒரு சின்ன நினைவு கூட இல்லாத நிலை. ஆத்மா அப்படியே அந்த ஆத்மா ஒளியா இருக்கிறத தவிர வேற எந்த நினைவும் இல்லாத அந்த மாதிரி தூய்மை ஆகணும். ஞானத்தை ஃபுல்லாக தாரணைக்கு எடுத்துகிட்டு வரும்போது தான் அது நடக்கும். அப்போ தான் கர்மதீத நிலையும் அடைய முடியும். அதாவது உடலை மறந்த, கர்மங்களை மறந்த நிலை. அப்படி நீங்கள் இருக்கும்போது தான் பாபா கூப்பிட்டோன்னே டக்குன்னு அவர் கூட போக முடியும். அந்த பாபா கடைசியில் விசில் ஊதுற டைம் நீங்கள் கர்மாதீத் ஆகவே இல்லைன்னா, இந்த கர்மாதீத்த நிலை தான் எவர் ரெடி இல்லையா? நான் ரெடியாக இருக்கிறேன் டக்குன்னு போகிறது. ஆனால் நீங்கள் கர்மாதீத்த நிலையை அடையலை அப்படின்னா என்ன ஆகும்? இங்கேயே நின்றுடுவீங்க, விட்டுட்டு போயிடுவார். அப்போ சரீரத்தை விட்டுட்டு மேலே போக முடியாமல் இங்கேயே அலைஞ்சு திரிகிற ஆத்மாக்களை நீங்களும் ஒருத்தராக இருந்து தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதாவது சரீரத்தை விட்டு அலைஞ்சு திரியும். நீங்கள் சரீரத்தை விட்டு அலைஞ்சு திரிவீங்க, அல்லது சரீரத்திலே இருந்தாலும் பிரச்சனை தான் இல்லையா? ஒரு உடலுக்குள்ளே பல ஆத்மாக்கள் பிரவேசிக்கின்றார். ஏன்னா தண்டனை அனுபவிச்சு தான் கணக்க முடிக்கும். அதுக்கு தான் பாபா சொல்ல, இங்கே எவ்வளவு துக்கம் கொடுத்தாலும் தாங்கிக்கோங்க, முடியுது, இதோட முடியுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நோய் விட்டு போகுது. கணக்கு வழக்கு நாம தான் முடிக்கணும், நாம தானே ஆரம்பித்தோம். தாங்கிக்கோங்க. அப்படி தாங்கலைன்னா கடைசியில் துடிப்போம். கடைசியில் பாபா கூட போகணும், அதானே மெயின் நமக்கு. அதனால் பாபாவுடைய ஸ்ரீமத், குழந்தை, உன் தலை மேலே பாவங்களின் சுமை நிறையா இருக்குது, பழைய கணக்கு வழக்கு நிறையா இருக்குது, எல்லாத்தையும் இங்கே எரிச்சிடு யோக பலத்தின் மூலமாக. நினைவு, நிரந்தர நினைவு. ஒளிப்புள்ளி இப்போ ப்ராக்டிஸை பார்த்திங்கன்னா அதை பணமாக மாற்றி நினைவு பண்ணுறோம். ஒரு வினாடிக்கு பாபா கோடி மடங்குன்றாரு. அப்போ ஒரு வினாடிக்கு 1 கோடி போட்டால்
நிமிஷத்துக்கு 60 கோடி வருது, 1 மணி நேரத்துக்கு 36,000 கோடி வருது, 3600 கோடி வருது. 10 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 3600 கோடி வருது, 36,000 கோடி வருது. இப்போ 36,000 கோடி ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. ஆனால் மாயா உங்களை ஏமாற்றி அலட்சியப்படுத்தி திருடிட்டு போகிறான். ஸோ அதுக்காக அந்த மாதிரி யோகா ப்ராக்டிஸ் இப்போ பண்ணுறோம். இப்போ பாபா சொல்கிறார், அது இது வரைக்கும் கொடுத்த ப்ராக்டிஸில் கூடவே இதை சேர்த்துக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ பவர்ஃபுல்லாக நினச்சேன் அப்படின்னு நீங்கள் மார்க் கொடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வெறித்தனமாக யோகா பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பாவக்கணக்கு அழிக்க முடியும். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, பாவக்கணக்கு யோகா பண்ணலன்னா பாவக்கணக்கு அழியாதது மட்டும் இல்லை, பாவம் செஞ்சுக்கிட்டே வேறு இருப்பீங்க, இன்னும் வேறு சேர்த்துக்கிட்டு இருப்பீங்க. பாபா நினைவு இல்லாத காரியத்தில் அவசியம் நீங்கள் பாவம் தான் செய்கிறீங்க. பாடல்: ஓ தூரத்து வழிபோக்கரே, ஓம் சாந்தி. இப்போ பிராமணர்களாகிய உங்கள் புத்தியிலிருந்து சர்வ வியாபின்ற ஞானமே நீங்கிடுச்சு. பரமபிதா பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக புது உலகத்தை படைக்கிறாருன்னு நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? இப்போ நம்ம கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லுவோமா? அப்படி பாபா குழந்தைங்க யாராவது சொன்னாங்கன்னா இன்னும் அடிப்படை ஞானமே புரியலன்னு அர்த்தம். புது உலகத்தை சிவபாபா படைக்கிறாரு. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா இந்த பிரம்மா மூலமாக ஞானத்தை கொடுத்து படைக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ பிரம்மாவுக்குள்ளே வராருன்னா எங்கும் நிறைந்தவர் எப்படி ஒருத்தர் உடலுக்குள்ளே வர முடியும்? அவரும் நம்மள மாரி ஒரு ஒளி புள்ளியாக இருக்கார். அவர் தான் படைப்பாளர். அவர் ஆத்மா இருக்கனால அவரை பரம் ஆத்மா, உயர்ந்த ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுறோம். அவர் இந்த பூமிக்கு அவசியம் வரார், வந்து தான் குழந்தைங்களை தன்னுடையவரை ஆக்குறாருன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தன்னுடையவரை ஆக்குறதுக்கு எதுக்கு? மாயையிடமிருந்து நம்மளை விடுவிப்பதற்காக. மாயா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் சொல்ற யுக்தி என்ன? பழைய தேக சகிதமா ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்கக்கூடிய உறவுகள், உற்றார் உறவினர் எல்லோரையும் மறங்க இல்லையா? இது பார்த்தீங்கன்னா அந்த புயல் டைம் அதெல்லாம் வந்து கரண்ட் ஒயர் அருந்து தொங்கிச்சுன்னா அந்த சைடு பார்த்து போகணும், இல்லைன்னா ஷாக் அடிச்சு செத்துருவாங்க இல்லையா? அந்த மாதிரி இது இங்கே மாயைன்ற கரண்ட் எது வழியாக போகும்? ஒன்று உங்கள் தேக உணர்வு, அடுத்தது மற்ற தேகதாரிகள், உற்றார் உறவினர்கள். ஸோ இது எல்லாத்தையும் புத்தியிலேருந்து மறந்துட்டிங்கன்னா தப்பிச்சிடுங்க, இல்லைன்னா மாயான்ற கரண்ட் பாய்ஞ்சு துக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். வயசானவங்க கிட்ட ராமரை நினைவு செய்யுங்க அப்படின்னு அவங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்க இல்லையா? அவங்க சரீரம் விடுற மாதிரி இருக்கிறாங்கன்னா போய் கடவுளை நினைங்க, வேற எதை பற்றியும் நினைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவுமே போய் தான் சொல்கிறாங்க. ஏன்னா ராமரை அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கே கடவுளை பற்றி தெரியாது, அவங்க போய் இவங்கள நினைங்கன்னா அப்போ போய் சொல்கிறாங்க, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய புத்தியில் பரமாத்மாவுடைய நினைவு தங்குறது கிடையாது. ஏன்னா கடவுளை சர்வவியாபின்னு புரிஞ்சுக்கிட்டாங்களா? எப்படி நினைக்கிறது? எங்கு பார்த்தாலும் அவருடைய ரூபம், எங்கெங்கு காணினும் சக்தியடா அப்படின்றாங்களே. சரி, அப்படி இருந்தால் அப்படி எதை நினைப்பாங்க? ஒருபுறம் தூரத்து வழிபோக்கரேன்னு அவரை மகிமை பாடுறாங்க. ஆத்மாக்கள் தான் தூரத்திலிருந்து, அதாவது பரந்தாமத்திலிருந்து வந்து சரீரத்தை தாரணை செஞ்சு அதோடைய நடிப்பை நடிக்குது. மனிதர்களுக்காக தான் இந்த அனைத்து விஷயங்களும் புரிய வைக்கப்படுது இல்லையா? ஒரு பக்கம் கடவுள் எங்கும் நிறைந்தவர்ன்றாங்க, இன்னொரு பக்கம் தூரத்து வழிபோக்கவரே
அப்படின்னும் மகிமையும் பாடுறாங்க, அர்த்தமே தெரியாமல். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் விலங்குகளுக்கு புரிய வைக்க முடியாது, மனிதர்களுக்குத்தான் புரிய வைக்கிறார். அப்போ மனித உடலில் வந்து தானே இறைவன் இந்த ஞானத்தை சொல்லுவார். நந்தி உடலில் எப்படி வந்திருக்க முடியும்? மனிதர்கள் சிவன் கோயில் கட்டுறாங்க, பூஜை செய்கிறாங்க, அப்புறம் இங்கே அங்கன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. எனக்குள்ள உங்களுக்குள்ள எல்லாத்துலேயும் அவர் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறாருன்னு வேற சொல்கிறாங்க. அப்பாவை தெரியாதவங்க அனாதைகள் தான் சொல்லுவாங்க. ஹே பகவான்னு நினைவு செய்கிறாங்க, ஆனால் அவர் தெரிஞ்சுக்கவே இல்லை. அவர் நிராகாரமாக இருக்கிறாருன்னு புரிஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிடுறாங்க. அதான் பாபா சொல்கிறாரு, கோயில் கட்டுறாங்க, இறைவனை அங்கே போய் வழிபடணும்னு. அப்புறம் வெவ்வேறு கோயிலாக போயிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் காடு மலை அங்கே இங்கேன்னு தேடிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவர் அப்புறம் எல்லாத்தையும் தேடி கழிச்சு போய் வெளியில் தேடினது போதும், உள்ளுக்குள்ளே தேடு, அதான் புத்திசாலித்தனம், உன்னை கடந்து உள்ளப்போ, அதான் கடவுளுக்கு டெஃபினிஷன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்தில் கடவுளை பற்றி யாருக்குமே தெரியல. அவர் நமக்கு அப்பான்னு மறந்துட்டாங்க. அப்பாவை தெரியாதவங்க அனாதைகள் தானே. கடவுளே உனக்கு கண் இல்லையா அது இதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவரை பற்றி தெரிஞ்சிக்கவே இல்லை. அவர் யார், என்ன செய்கிறாரு, அவருடைய தொழில் என்ன, அவர்கிட்ட என்ன கேட்கணும், எதுவுமே தெரியல. ஆனால் அவர் நிராகாரமாக இருக்கிறாரு, யாராலையும் அவரை பார்க்க முடியாதுன்னு மட்டும் தெரிஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் எங்கும் நிறைந்தவர்னு எப்படி சொல்ல முடியும்? திரும்புகிற பக்கமெல்லாம் கண்ணுக்கு தெரியுதில்ல ஏதோ ஒரு பொருளை, கடவுளை தான் பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி கண்ணுக்கு தெரிஞ்ச பொருள் அவர் இருக்காருன்னு சொல்ல முடியும்? உங்கள் ஆத்மா கூட நிராகாரமானது தான். உங்களையும் பார்க்க முடியாது. நீங்கள் உடம்பு எடுத்துட்டீங்க, அதனால உடலை பார்க்க முடியுது. இறைவன் எடுக்கலை, அதனால பார்க்க முடியல. நீங்கள் பார்க்குறது ஆத்மாவுடைய சரீரமே தவிர ஆத்மா கிடையாது. ஆத்மாவை பற்றி யாருக்கும் தெரியவும் செய்யாது. ஆனால் புருவ மத்தியில் நடுவில் ஜொலிக்குது, நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குதுன்னு கூட சொல்கிறாங்க, வேதங்களில் இருக்குது. அப்போ ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்கிற ஆத்மாவை எவ்வளோ பெரிய லிங்கமாக ஏன் செய்கிறீங்க? சாலிகிராமம் செய்கிறாங்களா சிவலிங்கத்தை சுற்றி? அப்போ ஆத்மா மாதிரி தான் பரமாத்மாவும் இருப்பார். ஆத்மா சின்ன புள்ளியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய லிங்கத்தை செய்கிறீங்க? ஆத்மாவில் தான் 84 பிறவிகளின் நடிப்பு இருக்குதுன்ற விஷயம் கூட யாருக்குமே தெரியாது. ஆனால் பரமாத்மாவை தேடி அங்கே இங்கேன்னு அலைஞ்சு ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. பார்க்குறவங்களெல்லாம் பகவான் சொல்லிடுறாங்க. பத்ரிநாதரும் பகவான், ஸ்ரீ கிருஷ்ணரும் பகவான், கல்லிலும் பகவான், முள்ளிலும் பகவான். அப்போ திரும்ப பக்கமெல்லாம் நீங்கள் நடக்கிறது எல்லாமே பகவான் இருந்தால் அப்புறம் எதுக்குங்க தூரமாக தேடி போகிறீங்க தீர்த்த யாத்திரைக்கு, இமயமலைக்கு அல்லது வெவ்வேறு இடத்துக்கு? பாபா சொல்கிறாரு, புரிஞ்சிக்கல, ஏமாறுறாங்க. ஆத்மாவை பற்றியும் யாருக்கும் தெரியல, பரமாத்மாவை பற்றியும் தெரியல. இப்படி அலையிறாங்களே, உங்களுக்கு கருணை வரலையா? அவங்களுக்கு வழிகாட்டுங்க. யார் நம்மளுடைய தேவி தேவதை தர்மத்தை சார்ந்தவங்க இல்லையோ அவங்க பிராமணர்களே கிடையாது. அவங்க பிராமணர்களாக ஆக மாட்டாங்க. நம்ம தர்மத்தை சார்ந்தவங்க தான் இப்போ பாபா குழந்தை ஆவாங்க. பாபா சொல்லியிருக்கிறார் இல்லையா, நல்ல யோக பலம் அதிகரிக்க அதிகரிக்க சம்பூர்ண தன்மைக்கு அருகில் வர வர அப்படி பாட்டு உடனே சொல்கிறீங்க அவங்க நம்ம தர்மத்தை சார்ந்தவங்களா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ பிராமணர் ஆகாத காரணத்தினால அவங்க பிரம்மகுமாரி சென்டருக்கு வந்தாலும் அவங்களுக்கு எந்த தாரணையும் ஏற்படாது. அவங்க சும்மா நல்லது நல்லா இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. குழந்தைகளே நல்லா இருக்கு, நான் அங்கேயும் ஸ்டால் போட்டாங்க, அந்த ஊரில் கூட போட்டாங்க, அதுதானே அப்படியெல்லாம் சொல்லுவாங்க.
நல்லா இருக்குது, நீங்களும் கேளுங்கன்னு கூட மற்றவங்களுக்கு கூட அழைச்சாந்து விடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தாரணையாகாது. பேசுறது கடவுள் இந்த சொத்தை அடையணும்னு தெரிஞ்சால் டக்குன்னு எல்லாம் வந்துடுவாங்க சென்டருக்கு. தாரணை ஆகாது. பாபா சொல்ற, குழந்தைகளே, நான் உங்களை என் கூடவே அழைச்சிட்டு போவேன், என் கண்ணு இமையில வச்சு அழைச்சிட்டு போவேன். ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஸ்ரீமத் படி நடக்கணும், தூய்மை ஆகணும், ஞானத்தை தாரணை செய்யணும், கர்மாதித்த நிலையை உருவாக்கணும். அப்பதான் நீங்க என் கூட சேர்ந்து வீட்டுக்கு போக முடியும். பாபா கூட சேர்ந்து போறதுன்னா என்ன அர்த்தம்? மதிப்புடன் தேர்ச்சி பெறுபவர்கள், அவங்க தான் நேராக வீட்டுக்கு போக முடியும். இல்லாட்டினா நடுவில் நின்று தண்டனை அனுபவிச்சுட்டு போகணும். அது இந்த உலகத்திலேயோ அல்லது சூக்ஷ்ம லோகத்திலேயோ. எப்போ நீங்கள் என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்து முதல்ல தூய்மை ஆகுறீங்களோ, ஞானத்தை தாரணை செய்யணும். அப்படியே ஞானத்தை ஃபுல்லாக தெய்வீக குணமாக உங்களால் மாற்ற முடியுதா? வெறும் தெய்வீக குணங்கள் மட்டும் நிறைஞ்சிருக்கா? ஒரு சின்ன அசுர நடத்தை, சின்ன விகாரம் கூட இல்லாத நிலையை அடைந்து கர்மாதீத்த நிலையை உருவாக்குறீங்களோ, அப்போ தான் நீங்கள் என் கூட வர முடியும். அப்படி இல்லைன்னா நடுவில் விட்டுட்டு போயிடுவார். மிகவும் கடுமையான தண்டனை அடைய வேண்டியது இருக்கும். எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ டைம் இருக்குது, அதனால் அப்பப்போ டெஸ்ட் பேப்பர் வருது, அதுவே தாங்க முடியல. கடைசியில் டைமே கிடையாது. பண்ண பாவத்தை எல்லாத்தையும் ஒரு வினாடியில் தீக்கணும்னா என்ன மாதிரி தண்டனை கிடைச்சிருக்குன்னு பாருங்க. கடுமையான தண்டனை கிடைக்கும். இறந்த பிறகு சில ஆத்மாக்கள் அலைஞ்சி திரியுது. சரீரம் கிடைக்கிற வரைக்கும் அலைஞ்சி திரியிற தண்டனைய அனுபவிக்கும். விநாச நேரத்தில் இந்த உலகமே பயங்கர அசுத்தமாகிடும். பாவங்களின் சுமை தலை மேல அதிகமா இருக்குது. எல்லோருமே கணக்கு வழக்கம் முடிச்சுதான் ஆகணும். சில குழந்தைங்க இப்ப வரை கூட பாபாவை நினைவு செய்யறது எப்படின்னு புரிஞ்சுக்கல. ஒரு நிமிஷம் கூட தந்தையை நினைவு செய்யறதே கிடையாது. பாபாவை நினைவு செய்யுங்க. ஏன்னா தலை மேல சுமை அதிகமா இருக்குதுன்னு குழந்தைங்களுக்கு பாபா அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறார். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நிமிஷம் கூட குழந்தைங்க பாபாவை நினைவு செய்யறது இல்லை. நினைவுடைய முக்கியத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கல குழந்தைங்க. ஆனா உங்க தலையில இருக்கிற சுமையை பார்க்கும்போது ஒரு வினாடி விடாம நீங்க நினைவு செய்யணும். அப்பதான் அது எரியும். அதுக்குதான் ஞாபகப்படுத்துறாரு. உங்க தலை மேல பாவ மூட்டை இருக்குது, சுமை இருக்குது, மலை மாதிரி இருக்குது பாவங்களின் சுமைன்ட்டு. ஆனா கணக்கு வழக்கு நீங்க முடிச்சுதான் ஆகணும். அடிச்சு தண்டனையை அடைஞ்சு முடிக்கலாம், அல்லது யோக பலத்தினால உங்க நடத்தையை மாத்திக்கிறதன் மூலமாக முடிக்கலாம். எப்படி பண்ண போறீங்க? ஏன்னா நீங்க பண்ணல, யோக பலத்தின் மூலமாக பாவத்தை எரிக்கல, கணக்கை முடிக்கலைன்னா கடைசி நேரத்தில் அவ்வளவு அசுத்தமா இருக்குமா இந்த உலகம். உங்க கற்பனைக்கு எட்டாத அசுத்தங்கள்லாம் நடக்கும் இந்த பூமியில. அப்ப நீங்க எவ்வளவு துக்கத்தை அனுபவிப்பீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ பாபா கூடவே போறது தானே புத்திசாலித்தனம். யோக பலத்தின் மூலம் எல்லாத்தையும் எரிச்சிட்டு ஃப்ரீ ஆயிடுங்க. உடல் உணர்வை கூட மறந்துடுங்க. ஆத்மா 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 ஆத்மா, ஒளிப்புள்ளியா நான் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பரமாத்மா சர்வ வியாபியா இருக்கிறாருன்னு மனிதர்கள் சொல்றாங்க. எங்கும் நிறைந்தவரை தேடி தீர்த்த யாத்திரைக்காக எவ்வளவு அலையிறாங்க பாருங்க. எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் அலையிறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க சொல்றத நீங்களே நம்பலன்னு தானே அர்த்தம். இந்த அனைத்து சடங்குகள், தானம், புண்ணியம், தீர்த்த யாத்திரை, இதெல்லாம் பண்றதன் மூலம் பரமாத்மாவை சந்திக்கிறதுக்கான வழி கிடைக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க.
தூய்மையற்றவர்கள், கீழான நிலையில் இருப்பவர்கள் என்னை வந்தடைய முடியாதுன்னு பாபா சொல்றார். நீங்க என்ன சுத்தினாலும் பாபா கிட்ட வர முடியாது. பாபாவின் வழிபடி தூய்மையாகி உங்க நிலையை உயர்த்திக்கிட்டா மட்டுமே பரந்தாமத்துல போய் அவரை சந்திக்க முடியும். ஆக்சுவலா ஸ்தூலத்திலேயே மதுபன்லயே அவரை போய் பார்க்க முடியாது தூய்மையற்றவர்கள். இன்னார் நிர்வான் தாமும் சென்றடைஞ்சிட்டாரு, பரந்தாமத்துக்கு போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா போய் யாரும் போக முடியாது. உலகம் அழியும் வரைக்கும் யாரும் அங்கே போக முடியாது. எல்லாமே இங்கேயே தான் மறுபிறவி எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. பரந்தாமத்துக்கும் போக முடியாது, சொர்க்கத்துக்கும் போக முடியாது. அப்போ பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு ஏமாற்றம் அடைகிறாங்க பாருங்க. இந்த சாஸ்திரங்களை படித்து படித்து மனிதர்கள் கீழே விழுந்து தான் ஆகணும். விழுந்தாச்சு, இதுக்கு மேலே விழுறதுக்கு எதுவும் இல்லை. ஏந்திரிச்சிட்டிங்க நீங்கள். ஆனால் நாடகத்தில் அது பதிவாயிருக்கு. படித்தா யாரும் மேலே போக முடியாது, இறங்கி தான் ஆகணும். ஏன்னா அது மனித வழி. தந்தை உயர்த்துகின்றார், ராவணன் கீழே விழ வைக்கிறான். நீங்கள் என்னுடைய வழிப்படி நடந்து தூய்மையானீங்க, நல்ல முறையில் படிக்கிறீங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு போவீங்க இல்லையா? பாபா சொல்கிற ஞானத்தை நல்லா கேட்டு அதன்படி நீங்கள் தூய்மை ஆகுறீங்க, ஞானத்தை அழகாக தாரணை செஞ்சு தெய்வீக குணங்கள் நிறைஞ்சவர் ஆனீங்கன்னா சொர்க்கத்துக்கு போவீங்க. அப்படி இல்லை, அறகுறையாக இருக்கிறீங்க அப்படின்னா பதவியும் உயர்ந்ததாக இருக்காது, பதவியும் அறகுறையாக தான் இருக்கும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். எவ்வளவு கண்காட்சி சேவை நடக்குது. இன்னும் இந்த சேவை அதிகமாகிட்டே இருக்கும். கிராமம் கிராமமாக நீங்கள் போவீங்க. இது 1969க்கு முன்னாடி வானிலை பாபா சொன்னார். இப்போ அது நடந்துட்டு இருக்கு. இன்னும் கூட தீவிரமாக போவீங்கன்றார். போகலாம். இது புதிய படைப்பு. புது புது கருத்துக்கள் வெளிப்படுது. எது வரை வாழறோமோ அதுவரை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா? புது புது கருத்துக்கள், பாயிண்ட்ஸ் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ பாபா இந்த பிராமணர்களே புத்தம் புது பிராமணன் நான் இல்லையா? புது படைப்பு. நம்ம மூலமாக தான் புது உலகத்தையே பாபா படைக்கிறார். முதல்ல நம்மளை தான் படைக்கிறார் பிராமணனா. இந்த ஞான பாயிண்ட்டு தினம் தினம் புதுசாக வெளிப்படும். அதிலும் இந்த வாரத்து வாணியை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்தது அடுத்த நாள் வரல, அந்த மாதிரி எல்லாமே புத்தம் புதுசாக இருக்குது. அதனால் ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாது. எதுவரை வாழறோமோ அதுவரை கற்றுக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய லட்சியமே எதிர்காலத்துக்காக தான். சரி, நான் 10 வருஷமாக பாபா குழந்தை இருக்கேன், 10 வருஷம் படித்த வாணி தான் ரிப்பீட் ஆக போகுது, எனக்கு என்ன அப்படின்னு அலட்சியப்படுத்தக்கூடாது. பாபாவுக்கு தெரியும் புது அந்தந்த தினசரி வர மாயாவுக்கு எப்படி அந்த வாணி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு டச் பண்ணி அதுக்கேற்ற கருத்துக்களை கொடுக்க வைக்கணும்னு பாபாவுக்கு தெரியும். ஸோ ஒரு நாள் முரளியை கூட மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எத்தனை வருட பாபா குழந்தையாக இருந்தாலும் சரி. பிரம்ம பாபா கூடவே ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கிறவங்களும் ஒரு நாள் கூட வாணி மிஸ் பண்ணுறதில்ல. நம்ம என்ன அவங்களோட புத்திசாலியா? இப்போ பாபா சொல்கிறாரு, உயிர் இருக்கிற வரைக்கும், இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுடைய லட்சியமே எதிர்காலத்துக்கு. இன்னொரு விஷயம், அந்த வாணி ஞானாமிர்தத்தை சாப்பிட்டாதான் உங்களால் மாயை எதிர்க்கக்கூடிய சக்தியாக இருக்கும். பாபா சொல்லியிருக்காரு, வாணி படிக்காதவங்களால மாயை வெல்வது என்பது முடியாத காரியம் சொல்லியிருக்காரு. இப்போ எதிர்காலத்தில் அவ்வளவு உயர்ந்த பதவி அடையும்னா இப்போ எதுக்கும் ஆடாத அசையாதவரை ஆகணும். அந்த சக்தி இந்த ஞானத்தின் மூலமாக தான் நீங்கள் அடையிறீங்க. இந்த பழைய சரீரத்தை விட்ட பிறகு நீங்கள் போய் இளவரசன் இளவரசி ஆக போகிறீங்க.
அந்த போதை இருக்குதா, உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்தர் நீங்கள் தான். சுகமோ சுகம், அந்த மாதிரி இடத்துக்கு போக போகிறீங்க. ஸோ புத்தியில் அதுதான் இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய குணாதிசயத்தை வெளிப்படுத்துங்க. இப்போ சொர்க்கம்னா சொர்க்கம்தான். சொர்க்கமே வார்த்தையே எவ்வளோ இனிமையாக இருக்குது இல்லையா? ஏன்னா இங்கே நரகத்தில் இருக்கிற பேர் அடையாளம் கூட அங்கே இருக்காது. இங்கே ஃபுல்லாக அசுத்தம். பார்க்குற இடமெல்லாம் மனிதருடைய குணங்கள் ஸ்தூலமாக எல்லாமே அசுத்தமாக இருக்குது. அங்கே எல்லாமே தூய்மை, எல்லாமே சுகம், எல்லாமே அமைதி. இங்கே எல்லாமே துக்கம் துக்கம் துக்கம். அப்படி இந்த பூமியை தலைகீழாக மாறிடுதுன்றார். அவ்வளோ புதுசாகிடுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாரதமா இது அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கட்டுற எல்லா கட்டிடங்களும் அழிஞ்சிடும். தங்க துவாரகை ஏதோ கடலுக்கு அடியில் போயிட்டதா சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் போகிறது கிடையாது. சக்கரம் புதுசாக சுற்றுது, மீண்டும் புதுசாக உருவாகும். கீழே இருந்து எதுவும் வெளிப்படாது. இந்த தீர்த்த யாத்திரை பண்ணுறாங்களே, அது எல்லாமே பக்தி மார்க்கம்தான். பக்திங்கிறது இரவு. எப்போ பக்தியின் இரவு முடிவடைதோ அப்பதான் பகலை உருவாக்குறதுக்காக பிரம்மா வராது. ஏன்னா அது பேரே பிரம்மாவின் இரவு, பிரம்மாவின் பகல் இல்லையா? ஸோ பக்தி துவாபரயுக கலியுகம் தான் பக்தி மார்க்கம். அது முடியும் போது தான் பிரம்மாவின் படைப்பு ஏற்படுது சிவபாபாவின் மூலமாக. எதுக்கு? பகலை உருவாக்குறதுக்காக. துவாபர கலியுகம் பிரம்மாவின் இரவுன்னு சொல்லப்படுது. அது முடிஞ்சோடனே மீண்டும் இரவு வரணும். அதாவது சத்தியுகம் திரேதாயுகம் வரணும். குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளேயும் வரிசைக்கிரமம் இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி இதை கற்றுக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது, தாரணை செய்ய முடியாது. வெவ்வேறு நிலை இருக்குது. கண்காட்சியில் பாருங்கள், எத்தனை பேர் வராங்க. 5000 7000 பேர் வராங்க தினம் தினம். ஆனால் அதில் எத்தனை பேர் குழந்தையாகிறாங்க? கோடியில் ஒரு சிலர் தான். அந்த சிலரிலும் ஒருத்தர் தான் தங்குறாங்க. பாபா 3-4 பேர் உங்கள் குழந்தை ஆகியிருக்கிறாங்க அந்த கண்காட்சியின் மூலமானு எழுதுகிறாங்க. அவங்க தான், அந்த 3-4 பேர் தான் பாபா டெய்லியும் வராங்க ரெகுலராக. அவ்வளோ செலவு பண்ணி வச்ச கண்காட்சியில் அத்தனை 1000 பேருக்கு அல்லது 1,00,000 பேருக்கு கொடுத்த ஞானத்தில் ஃபில்டர் ஆகி வந்தவங்க 3-4 பேர் தான் பாபா. அவங்க தான் ரெகுலராக வராங்க பாபான்னு எழுதுகிறாங்களாம். சிலர் 7 நாள் பாடம் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் வரவே மாட்டுறாங்க பாபா. பாபா சொல்கிறாரு, யார் தேவதை தர்மத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்களோ அவங்களால மட்டும்தான் இங்கே நிலைச்சிருக்க முடியும். சாதாரண ஏழைங்க தான் பாபாவுடைய குழந்தை ஆவாங்க. பணக்காரங்க நிலைச்சிருக்கிறது கஷ்டம். பணக்காரர்களால் நிலைச்சிருக்கவே முடியாது. மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஆனால் பாபா விஐபிக்களையும் அழைச்சிட்டு வரதான் சொல்கிறாரு. பட் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் அவங்க நிலைக்கிறது. ஏதோ கொஞ்சமாவது அவங்களுக்கு புரியணும். ஏன்னா அவங்க மூலமாக சேவை நடக்கணுன்றதுக்காக தான். மற்றபடி ஏழைகளால் மட்டும்தான் நிலைச்சிருக்க முடியும். அவங்களால மட்டும்தான் அந்த தேக உணர்வை விட முடியும். பாபாவுக்கு ரத்தத்தில் எழுதி கொடுக்குறாங்க, பாபா நான் உங்கள் கையை விடவே மாட்டேன்ட்டு. ஆனால் போக போக மாயா அப்படிப்பட்டவங்களையும் விழுங்கிடுது, பாபா விட்டு பிரிச்சிடுது. ஏன்னா யுத்தம் நடக்குது. ராவணன் ஜெயிச்சிட்றான். ராவணனும் சர்வசக்திவான் தான் இல்லையா? ஏன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் பக்கா பாபா குழந்தையாகிறாங்க. ஸோ பெரும்பான்மையான பாபா குழந்தைங்கள ராவணன் வென்றுடுறான், ஜெயிச்சிட்றான். அதனால் மாயா அவங்கள விழுந்துடுது. பெரிய பெரிய மகாரதியெல்லாம் விழுங்கிடுதுன்றார்.
மற்றபடி ஞானத்தை கொஞ்சம் பேர் தான் கேட்குறாங்க. அதனால் அவங்க பிரஜையில் போயிடுவாங்க இல்லையா? பாபா விட்டு போனவங்க எல்லாம் எங்கே வந்துடுவாங்க? பிரஜை லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. ஸ்ரீமத் படி நடக்கணும்னு பாபா புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. மம்மா பாபா மற்றும் ஒப்பற்ற குழந்தைங்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாயா நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு தான் ஸ்ரீமத். பாபா சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே நீங்கள் நடைமுறைப்படுத்தினீங்கன்னா மாயா கிட்ட நெருங்க முடியாது. ஆனால் ஸ்ரீமத்தை அலட்சியமாக இருக்கும்போது தான் மாயா பலவானாகி தாக்கி வீழ்த்திடுது. அதனால் இப்போ முயற்சி பண்ணுறது யார்? மம்மாவும் முயற்சி பண்ணுறாங்க, பிரம்ம பாபாவும் முயற்சி செய்கிறாரு, ஒப்பற்ற குழந்தைகளும் முயற்சி செய்கிறாங்க. மகாரதிகளுடைய பேர் தான் புகழப்படுது. பாண்டவ சேனையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பெயர் புகழப்படுகிறது. ஏன்னா கௌரவ சேனையை சேர்ந்த முக்கியஸ்தர்களின் பெயரும் புகழப்படுது. ஐரோப்பியவாசிகள் யாதவர்களின் பெயரும் புகழப்படுகிறது. செய்தித்தாளில் கூட புகழ் வாய்ந்தவர்களின் பெயர் போடப்படுகிறது. பரமபிதா பரமாத்மாவுடன் அவர்கள் அனைவருக்கும் விபரீத புத்தி உள்ளது, அன்பற்ற புத்தி உள்ளது. பரமாத்மாவை அறிந்தால்தானே அன்பு செலுத்தவே முடியும். இங்கே கூட குழந்தைங்களால கூட அன்பு செலுத்த முடியல, அடிக்கடி மறந்துடுறாங்க. பிறகு பதவி கீழானதாயிடுது. இப்படி சூப்பராக சொல்கிறார் இல்லையா? எல்லோரும் முயற்சி செய்கிறோம், ஆனால் பாண்டவ சேனையில் இருக்கிறவங்களுடைய பேர் தான் புகழ்பாடுது. கௌரவர்களுடைய பேரும் புகழ்பாடுது, ஆனால் முக்கியமாக இருக்கிறவங்க. ஸோ கௌரவர்களுடைய பேர் யாரோடைய பேரெல்லாம் புகழ்படுதுன்னா அது இப்போவே ஃபேமஸாக இருக்கிறவங்க தான். நியூஸ் பேப்பர்லலாம் அவங்க பேர் வருது இல்லையா? அதேமாதிரி ஐரோப்பியவாசிகளோட பேரும் புகழப்படுது. ஏன்னா யாதவர்கள் அவங்க தான் மனித இனத்தை அழிக்க போகிறாங்க. ஆனால் இந்த பாண்டவர்களை தவிர மற்ற பாண்டவர்கள் ரொம்ப கம்மி பேர், 5 பேருன்னு காட்டுறாங்களே, அதை கையடக்கம் தான் அவங்க இருக்கிறாங்கன்ற மாதிரி. ஆனால் இவ்வளவு இருக்கிற இந்த கௌரவர்களும் யாதவர்களும் பாபா மேலே இவங்களுக்கு அன்பே கிடையாது. ஏன்னா பாபா தெரிஞ்சிக்கவே இல்லை, தெரிஞ்சால் தானே அன்பு செலுத்த முடியும். ஏன் பாபா குழந்தைங்களாலே பாபா மேலே அன்பு செலுத்த முடியல, அடிக்கடி மறந்துடுறாங்க. மறக்கும்போது என்ன ஆயிடுது? மாயா கிட்ட விழுந்துடுறாங்க, மூஞ்ச கருப்பாக்கிக்கிறாங்க. அதனால பதவி கீழானதாகிடுது. எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவை நினைவு செய்கிறதுலேயே மூழ்கி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விகர்மங்கள் விநாசமாகும் மற்றும் உயர்ந்த பதவி கிடைக்கும். ஒரு திருநீற்று பதிகம் அப்படின்னு அந்த சிவன் பக்தி பாடலில் பார்த்தீங்கன்னா, மாணிக்க வாசகர்துன்னு நினைக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் திருநீர் திருநீர் நீர் 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 நீருன்னு வரும். ஆலயமாவது நீர் என்னென்னமோ வரும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தீர்வே யோகம்தான். ஒரு சில பிரச்சனையிலேருந்து உங்களால் எப்படி வெளியே வரணுன்னே தெரியாது, ஆனால் யோகா பண்ணுங்கள், அந்த சக்தி வந்துடும். ஒரு சில விஷயங்கள் தெரியும், உங்களுக்கு தெரியும் வரும், ஆனால் அது எப்படி நம்ம பண்ணுறது? அந்த சக்தி இருக்காது. அப்போ என்ன பண்ணால் அவங்க தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது, இவங்க தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது, இப்படி. அப்போ அந்த நினைவு பலம் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்னென்னா யோக பலம் தான். அதனால தான் உங்களுடைய பாவங்கள் அழியுது. அப்போ உங்களால் அந்த முடிவெடுக்க முடியலை, அந்த சக்தி இல்லை அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? உங்களுடைய பாவச்சுமை இருக்குது. அதனால தான் அந்த பாவச்சுமையை யோக பலத்தினால எரிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சக்தி வந்துடும், உயர்ந்த பதவி கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு பாபா நினைவில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி இதன் மூலமாக தான் நிர்ணயிக்கப்படுது. அதாவது எந்த அளவுக்கு நினைச்சிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு சக்தி சேமிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும்.
மற்றவங்களையும் உங்களுக்கு சமமாக ஆக்கணும், இரக்க மனமுடையவர் ஆகணும் இல்லையா? நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் இருக்கக்கூடாது, எல்லோரையும் ஆக்கணும். தடை வரும், கவலைப்படாதீங்க, பாபா இருக்கார், உங்களுக்கு சமமாக்கிட்டு போயிட்டே இருங்க. கண் இழந்தவர்களுக்கு கூட ஊன்றுகோல் ஆகணும். சிலர் கண் இல்லையா? இதில் 2 விஷயம் பாபா சொல்லுவார், பிரஜைகளையும் உருவாக்கணும், வாரிசையும் உருவாக்கணும். வாரிசுனா உங்கள் குடும்பத்தில் வர்றவங்க, பிரஜைனா குடும்பத்துக்கு வெளியில் வர்றவங்க. ஸோ 2 பேரையுமே உருவாக்கணும். கண் இழந்தவர்கள், அதாவது ஞானமே கேட்காதவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறது பிரஜைகளை உருவாக்குறது. ஞானம் கேட்டு பாபா குழந்தை ஆனவங்க உங்களுக்கு சமமாக்குறது வாரிசு ஆக்குறது. பாபா சொல்றாரு, சிலர் முற்றிலும் கண்ணிழந்தவராக இருக்கிறாங்க, சிலர் ஒற்றை கண் உள்ளவங்களா இருக்கிறாங்க, சிலர் ஊனமுற்றவர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் கூட குழந்தைங்க வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க. அவங்க எல்லோருமே சாதாரண பிரஜையில போய் வேலைக்காரி ஆயிடுவாங்க. போக போக நீங்க அனைத்து காட்சிகளையும் பார்ப்பீங்க. ஈஸ்வரனை சர்வ வியாபின்னு சொல்றது அறிவான செயல் கிடையாது. பாபா எப்படி சொல்றாங்க, எவ்வளவு பெரிய எச்சரிக்கை கொடுக்கிறார் பாருங்க. இது எல்லாமே கலியுக இறுதியில தான் இந்த மாதிரி ஊனம் எல்லாம் அதிகமாகிறது இல்லையா? ஸோ கண்ணிழந்தவர்கள், ஒரு கண்ணு மட்டும் தெரியாதவங்க, ஊனமானவர்கள், இதே மாதிரி பாபா குழந்தைங்களும் இருக்கிறாங்க. பாபா குழந்தை ஆகியும் குருடர்களாகவே இருக்கிறாங்க, கண் இருந்தும் குருடர்கள்ன்ற மாதிரி. இன்னும் ஒரு சிலருக்கு பாதி கண்ணு, அதாவது ஞானம் பாதி தெரியுது, ஆனால் அப்ளை பண்ண தெரியல, தாரணை ஆகலை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும், அதாவது ஞானத்தை தாரணை செய்ய முடியாதவங்க, யோக பலம் இல்லாதவங்க, அவங்களாம் சாதாரண பிரஜையில் போய் வேலைக்காரி ஆயிடுறாங்க. எல்லாமே உங்களுக்கு காட்சியில் தெரியும். இப்போ பாபா சொல்லும் போதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும், பாபா சொல்கிற லிஸ்ட்டில் நாம் இருக்கிறோமா இல்லையா? அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் தீவிர முயற்சி பண்ணி வெளில வந்துடணும். பாபா அவ்யக்த முறையில் சொல்லியிருக்காரு இல்லையா, 1st கிளாஸ் 2nd கிளாஸ் 3rd கிளாஸ், நீங்கள் எந்த கிளாஸ் சரி பரவாயில்ல, எந்த கிளாஸாக இருந்தாலும் தீவிர முயற்சி, ஹை ஜம்ப் பண்ணி டக்குன்னு அடுத்த கிளாஸ்க்கு வந்துடுங்க, 1st கிளாஸ்க்கு வந்துடுங்க, ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? ஈஸ்வரனை சர்வ வியாபின்னு சொல்றது புத்திசாலித்தனம் கிடையாது. ஈஸ்வரனும் ஞான கடல், அவரே உங்களுக்கு ஞானம் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் எப்படி எங்கும் நிறைஞ்சவராக இருக்கும்? எங்கும் நிறைந்தவர் எப்படி உங்ககிட்ட மட்டும் வர முடியும்? எல்லாரும் அதான் கேட்குறாங்க, உங்ககிட்ட மட்டும் கடவுள் வந்தாரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கேள்விக்கு பின்னாடி அவங்களுக்குள்ள இருக்கிறது என்னது? ஈஸ்வரன் சர்வ வியாபி அப்படின்ட்டு இருக்குது. ஈஸ்வரனும் ஞான கடல், அவரே உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார், ராஜ யோகம் கற்பித்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மா 84 பிறவி முடிச்சிட்டு இப்ப மீண்டும் ராஜயோகம் கத்துட்டு இருக்குது, மீண்டும் ஸ்ரீகிருஷ்ணரா பிறக்கிறதுக்காக. எவ்வளவு ஆழமான விஷயம்! அந்த ஆத்மா தான் பிரம்ம பாபா இல்லையா? இந்த சமயத்துல அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இது, எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. ஞான கடலே கத்து கொடுத்துட்டு இருக்கிறார். பார்த்தீங்கன்னா எல்லா ஆயுதமுமே தேவதைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கிட்ட இருந்து வந்த மாதிரி தான் கதையே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ணருக்கு அந்த சக்கரமே பார்த்தீங்கன்னா சிவன் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஸ்ரீகிருஷ்ணராக இருக்கும்போது கொடுக்கல, ஸ்வதர்ஷன சக்கரம் பிரம்மாவாக இருக்கும்போது கொடுக்கப்படுது. அதை வைத்துத்தான் அவர் ஸ்ரீகிருஷ்ணராக ஆகிறார். அந்த ஸ்வதர்ஷன சக்கரதாரி அவர் இருந்ததுனால அவருக்கு அதை நினைவாக காட்டியிருக்கிறாங்க. அந்த ஸ்வதர்ஷன சக்கரத்தை வேகமாக இடைவிடாமல் சுழற்றியதுனால, அந்த பதவி அடைஞ்சதுனால அவருக்கு அலங்காரமாக அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எவ்வளோ ஆழமான விஷயங்கள்! ஆனால் இந்த சமயத்தில் எல்லாருமே அப்பாவை மறந்துட்டாங்க, அதனால மகா துக்கம் நிறைஞ்சவங்களா ஆயிட்டாங்க. என்னுடைய துக்கத்தை சொல்ல ஆரம்பிச்சேன்னா கதறி கதறி நீங்கள் அழுவீங்கன்னுவாங்க. அந்த மாதிரி துக்கம் நிறைஞ்சவங்களா ஆனதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அப்பாவை மறந்து அனாதை ஆயிட்டாங்க. நான் யாரோட குழந்தைன்றதே மறந்துட்டாங்க.
இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல நீங்கள் யாரோட குழந்தைன்னு. அதனால் பாபா சொல்கிற வழிப்படி எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற குறைகள் நீங்கிடும். குறை நீங்கிட்டா துக்கம் நீங்கிடும். சதா ஆனந்தமாக இருப்பீங்க. ஸோ குறைகளை நீக்குங்க. அதற்கான முயற்சியில் நிரந்தரமாக ஈடுபடுங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற குறிக்கோள் சாதாரண குறிக்கோள் இல்லை. ஸ்ரீ நாராயணன் ஆகிற குறிக்கோள், மிக உயர்ந்த குறிக்கோள். கோடிக்கணக்கான பாபா குழந்தைங்களிருந்து முக்கியமான 8 அஷ்ட ரத்தினங்கள் வெளிப்படுறாங்க. அதில் ஒருத்தரை நீங்கள் ஆகணும். ஆக முடியுமா? ஐயோ அதெல்லாம் பெரிய பெரிய தாதிங்க தான் பாவாங்க, நாம் எப்படி ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கவே கூடாதுன்ற. முடியும், முயற்சி பண்ணுங்க. பிரம்மா பாபா மம்மாவை தவிர எல்லா போஸ்ட்டுமே காலியாக தான் இருக்குது. யார் எந்த நேரம் விழுவாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு தான் ஈஸி. மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த நேரமும் விழுந்துருவாங்க. பாபா சொல்லல மேலேருந்து விழுந்தால் எலும்பு காணாமல் போய்டும்னார். ஸோ கீழே இருக்கிறவங்க ஈஸியாக அந்த இடத்த அடைய முடியும். பணிவை மட்டும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். பணிவு பணிவு, பாபா நினைவு நினைவு. 8 பேர் தான் வெளிப்படுறாங்க. பிறகு 108 மணிமாலை உருவாகுது. அதற்கு அடுத்தபடியாக 16,000 உருவாகுது. இது கூட முயற்சி செய்யறதுக்காகத்தான் பாபா இந்த பயத்தை கொடுக்கிறார். மற்றவங்க எல்லாரும் உத வாங்கிட்டு போவாங்கன்றார். அதிலும் பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டரத்தினத்தை தவிர அத்தனை பேருக்கும் உத உண்டுன்றார். அந்த முதல் 8 பேர் மட்டும்தான் கொஞ்சம் கூட தண்டனை அனுபவிக்காம போவாங்க. ஆனால் அவங்களும் வரிசைக்கிரமம் இருக்குது. அப்படி ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குமா. மற்றவங்க எல்லாம் உத வாங்குவாங்க. பட்டு தண்டனை அடைந்தாலும் கூட, இந்த தண்டனை அடைந்தும் உயர்ந்த பதவி அடைகிறவங்க பார்த்தீங்கன்னா 108ஓட முடிஞ்சிடுது. சத்தியுகம் அங்கேயே முடிஞ்சிடுது. ஆக்சுவலாக 108ன்றது வந்து சத்தியுகம் திரேதாயுகம் சேர்த்து ராஜாவுக்கு அப்படின்ட்டு பாபா ஒரு வானிலை சொன்ன மாதிரி ஞாபகம். ஆமாம், 108ன்றது அதுதான். அப்போ 16,000ன்றதெல்லாம் வந்து பணக்கார பிரஜைகள் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். கரெக்ட். அந்த 108ஓட ராஜா மாதிரி. ஏன்னா 108 மணி மாலை தான் உருட்டுறாங்க, அதுக்கு மேலெல்லாம் உருட்டுறது கிடையாது இல்லையா? அப்போ நீங்கள் எதில் போகணும்? ராஜ குடும்பத்தில் போகணும்னா உங்களுக்கு எவ்வளோ பயம் இருக்கணும். உண்மையிலே 16,000 கிடையாது. மாலைன்றது 108 மணியோடையது தான். பாபா இங்கே சொல்லிட்டார் இல்லையா, அடுத்த லைன்லேயே சொல்லிட்டார். வெற்றி மாலைன்றது 108ஓட முடிஞ்சு போச்சு. அந்த 108 திரேத்தாயுகத்தை ராஜாவையும் சேர்த்தே 108 தான். மேல மலர் சிவபாபா, கீழே ஜோடியா இருக்கிறாங்க, அதாவது மலர்களாக ஆன ஜோடி மணிகள். வரிசை கிரமமாக விஷ்ணு மாலை உருவாகுது. முயற்சி செய்ய அப்போ பாருங்க, முயற்சி செய்யறதுக்காக தான் பயம் ஏற்படுத்தப்படுது. இப்போ நம்ம ஜுவாலாமுகி யோகா ப்ராக்டிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உலகம் இவ்வளோ சீக்கிரத்துக்குள்ளே அழிஞ்சிடும் அப்படின்ட்டு ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு கோடி 36,000 கோடி என்னுடைய வருமானம் ஒரு நாள். ஸோ அந்த பயமெல்லாம் ஏன்? முயற்சி பண்ணுறதுக்கான யுக்திகள். இன்னொரு விஷயம், தளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் பாபா 16,000ன்னு சொல்கிறார். ஆனால் 16,000மே இல்லைன்னு சொல்கிறார். 108ஓட முடிஞ்சு போச்சு வெற்றி மணி மாலை. ஆனால் முயற்சி செய்ய வைக்கணுன்றதுக்காக பாபா எப்படி புரிய வைக்கிறார்? அப்படி இருந்தாலும் இந்த தர்மத்தை சாராதவர்களால் இதை புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்க சொர்க்கத்தின் சுகத்தை அடையிறதுக்கு தகுதியானவர்கள் கிடையாது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, மணிக்கணக்காக உட்காந்து அங்கே சொல்லிட்டு இருக்காங்க, ரத்தின சுருக்கமாக சொல்லுங்க கண்காட்சியில். பாபாவை பற்றி அறிமுகத்தை கொடுங்க. புரிஞ்சிக்கிறாங்களா பாருங்க, புரிஞ்சிக்கலைன்னா அப்படியே சரி போயிட்டு வாங்க, சென்டருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுங்க. ஆஸ்தியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்பாவை பற்றி தெரியாதவங்க ஆஸ்தியை பற்றி எங்கே புரிஞ்சுக்க போகிறாங்க? நேரத்தை வீணாக்காதீங்கன்னு சொல்கிறார். ஏன்னா அவங்க சொர்க்கத்தின் சுகத்தை அடையிறதுக்கு தகுதியற்றவர்கள்.
பூஜாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களும் வருவாங்க. ஆனால் சூப்பராக சொல்கிறார் பார்த்தீங்களா, பூஜாரிகள் ஃபேமஸான பெரிய பெரிய ஆத்மாக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க வருவாங்க சொர்க்கத்துக்கு, ஆனால் பிரஜைகளாக வருவாங்க. அதனால தான் அவங்களுக்கும் போய் கொடுங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி பூஜாரிகள் தான் உலகத்தை ஆண்டுட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்க அங்கே பிரஜையாக தான் வருவாங்க. பிரஜை பதவியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அது உங்கள் டார்கெட்டாகவே வைக்காதீங்க. ஸ்ரீநாராயணன் இல்லையா, மம்மா பாபான்னு சொல்கிறீங்க தானே, அவங்கள ஃபாலோ பண்ணி மம்மா பாபாவின் சிம்மாசனத்தில் உட்கார்றவங்கள நீங்கள் ஆகுங்க. அவங்களுடைய இதே சிம்மாசனத்தில் இப்போ உட்காருங்க, அவங்க உட்கார்ந்த ராஜ சிம்மாசனத்தில் உட்காரக்கூடிய தகுதியுடையவர்களாக ஆகுங்க. ஏன் மனசு உடைஞ்சு போகிறீங்க? அவங்களால மட்டும்தான் முடியும், நீங்களே ஏன் நினைக்கிறீங்க? முடியும். அதுக்கு தான் அந்த மாதிரி உதாரணத்தை பாபா வச்சிருக்கிறார். 2 பேரை போல வயசான ஒரு பிரம்ம பாபா, அவரால் முடிஞ்சால் உங்களால் ஏன் முடியாது? அவ்வளோ சின்ன பொண்ணு அம்மா, அவங்களால முடிஞ்சால் உங்களால் ஏன் முடியாது? பந்தனம் நிறைய இருக்குதா, எல்லா பந்தனத்தையும் அறுத்தெறிஞ்சு வந்தார் பிரம்ம பாபா, அவரை பாருங்க. சரி, பந்தனமே இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம், எல்லாம் பிடிச்சி ஈர்ப்பு இருக்குது, கலியுக ஈர்ப்பு, அம்மாவை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் நீங்கள் மனசு உடைஞ்சு போகிறீங்க? உங்கள் அப்பா அம்மா தானே அவங்க. சூப்பர் இல்லையா? கலியுக அப்பா அம்மாவுக்கு பிறந்ததா நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை சாதிக்கவே முடியாது. அம்மா பாபாவுக்கு நான் பிறந்தேன்னு நினச்சிக்கணும். ஏன் மனசு உடைஞ்சு போகிறீங்க? ஆக்சுவலாக சிவ பாபாவுக்கே பிறந்திருக்கிறோம், பட் இருந்தாலும் அவர் ஆத்மா தேக உணர்வில் நினச்சா தான் நல்லா இருக்குதுன்னா அம்மா பாபாவுக்கு பிறந்ததா நினைங்க. பள்ளியில் பயிலும் ஏதாவது குழந்தை நான் பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது மந்த புத்தி உடைய குழந்தைன்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும், நான்லாம் அந்த பதவி அடைய மாட்டேன்னு சொன்னால் மந்த புத்தி உடைய குழந்தை. நான் அடையலைன்னா யார் அடைவா அப்படி கேட்கணும். புத்திசாலி குழந்தைங்க மிகவும் நல்லா படிக்கிறாங்க, உயர்ந்த எண்ணில் வருவாங்க. உங்களால் கண்காட்சியில் நல்லா சேவை செய்ய முடியும். இப்போ புத்திசாலி குழந்தைங்க படிப்பை விடக்கூடாது இல்லையா? இந்த படிப்புக்காக யாரை வேணாலும் விடலாம், ஆனால் படிப்பை விட்டுறக்கூடாது. சென்டருக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க. இங்கே நம்ம அப்பா அம்மா தான் கூப்பிட்றாங்க, வாங்க வாங்க கேளுங்கன்ட்டு. ஸோ அதனால் புத்திசாலி குழந்தைங்க யார் சொல்கிறத கேட்பாங்க? பாபா சொல்கிறத கேட்பாங்க. படித்து உயர்ந்த பதவி அடைவாங்க, நம்பர் 1ல் வருவாங்க, அதிக மார்க்கோட தேர்ச்சி பெறுவாங்க. பாபா சொல்கிறாரு, நல்ல சேவை செய்யுங்க கண்காட்சியில். பெரும்பாலும் இந்த சீசன் சம்மர் ஹாலிடேஸ் இல்லையா, எல்லா ஊர்லேயுமே சேவை நடக்கும், கண்காட்சிகள் நடக்கும். ஸோ அவசியம் சேவை செய்யுங்க. பாபாவிடம் கூட நீங்கள் கேட்கலாம், பாபா நான் சேவை செய்கிறதுக்கு தகுதியானவனாக இருக்கிறேனான்னு கேட்கலாம். பாபா சார் குழந்தைங்களே, இப்போ நீங்கள் அதிகமாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும். ஒருவேளை நீங்கள் தகுதி அடையலை அப்படின்னா பாபா சொல்லுவாராம், குழந்தை இன்னும் நீ கற்றுக்கணும், இன்னும் தகுதியுடையவராக ஆகணும் அப்படின்னு பாபா சொல்ல முடியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்குது நீங்கள் புரிய வைக்கிறத வச்சு அவர் பார்க்குறாரு இல்லையா, புரிஞ்சுக்குவார். பெரிய பெரிய வேதங்களை கற்றறிந்த வித்வான்களுக்கு புரிய வைக்கக்கூடியவர்கள் மிக புத்திசாலியாக இருக்கணும். சாதாரணமானவங்களை அவங்க கிட்ட விடக்கூடாது. ஏன்னா அவங்க கேட்குறது பிரம்மகுமாரி இயக்கத்தையே அவங்க எடை போடுவாங்க, இவ்வளோதானா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ புரிய வைக்கிறவங்க பயங்கர புத்திசாலியாக இருக்கணும். முதல்ல பகவான் வந்துட்டாருன்ற நம்பிக்கை ஏற்படுத்தப்படுது எல்லாருக்கும் இல்லையா? நீங்கள் சொல்கிறதுல எடுத்தோடனே கடவுள் வந்துட்டார் அப்படி இல்லை, நீங்கள் அந்த ஞானத்தை சொல்லிட்டு இருக்கும்போதே நடுவில் அது சொல்லணும். எடுத்தோடனே சொன்னால்
கேட்கவே மாட்டான். அதுலேயே வாதம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, அப்போ பாபா சொல்கிறாரு, ஸோ இங்கே கடவுள் கற்பித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தப்படுது கண்காட்சியில். தூர தேசத்தில் இருக்கிறவரே வாங்க, எங்களை உங்கள் கூடவே அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னீங்கல்ல. ஏன்னா நாங்கள் இங்கே துக்கம் நிறைஞ்சவராக இருக்கிறோன்றதுனால தானே கூப்பிட்டீங்க. எவ்வளோ துக்கத்தையும் பார்த்துட்டு இறைவன் வராமல் இருப்பாரா? கண்டிப்பாக வருவார் தானே. வந்துட்டாரு. அவர் எதுக்கு வர்றாரு? இந்த பழைய உலகத்தை, துக்கம் நிறைந்த உலகத்தை அழித்து சுகம் நிறைந்த புது உலகத்தை உருவாக்க வர்றார். சத்தியுகத்தில் இவ்வளவு மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. எல்லா ஆத்மாக்களும் முக்தி தாமம் போயிடும். இல்லையா? இன்னைக்கு 1000 கோடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் தான் ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. அப்போ எங்கே போனாங்க? உலக அழிவின் போது அனைவரும் பரந்தாமத்துக்கு போயிடுறாங்க. ஏன்னா அந்த முக்தியை அடையிறதுக்காக தான் உலகம் இவ்வளோ பக்தி செய்யுது இல்லையா? இறைவன்கிட்ட போகணும் தானே எல்லா மதத்தினருடைய இலக்கம் இருக்குது. அதான் அழைச்சிட்டு போயிடுறாரு. நான் அனைவரையும் அழைத்து செல்வேன்னு தந்தை சொல்றார். ஒரு வினாடியில முக்தியும் ஜீவன் முக்தியும் கிடைக்குது. நம்பிக்கை ஏற்பட்டுடுச்சு. இங்க சொல்லி கொடுக்கறது கடவுள், இந்த வழியில தான் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு நிச்சயம் ஏற்பட்ட உடனே ஜீவன் முக்தி நிலையை அடையிறீங்க. பின்னர் ஜீவன் முக்தியிலும் பதவி இருக்குது. பேசுறது கடவுள், அவர் என்னுடைய அப்பா நிச்சயம் வந்துட்டாலே நீங்க சொர்க்கத்துக்கு வர தகுதி ஆயிட்டீங்க. ஆனா அங்க இருக்கிற பதவியில வரிசைக்கிரமா இருக்க உயர்ந்த பதவி அடையிறதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும். ஏன்னா ஜீவன் முக்தியில மகாராஜா மகாராணி பதவி அடையிறதுக்கு முயற்சி செய்யணும். சும்மா பிரஜையா, வேலைக்காரனா, தாச ஏதோ ஒன்று வந்தா போதும்னு இருக்கக்கூடாது. மம்மாவும் பாபாவும் மகாராஜா மகாராணி ஆகுறாங்கன்னா நாம ஏன் அந்த பதவி அடையக்கூடாது? அவங்க குழந்தைங்க தானே நம்ம. பாபா சொல்றாரு, அதுக்காக முயற்சி செய்யறவங்க மறைஞ்சு இருக்க முடியாது இல்லையா? மம்மாவும் பாபாவும் பல பேரை உருவாக்கி இருக்கிறாங்கன்னா அதே முயற்சியை செய்யறாங்க. இந்த ஞானத்தை சரியா புரிஞ்சிட்ட குழந்தைங்களால சேவை செய்யாம இருக்கவே முடியாது. யாருமே அவங்கள தடுத்தும் நிறுத்த முடியாது. ஏன்னா சேவை செய்கிற குழந்தைங்களுக்கு தான் பாபா உதவியும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், கூடவே இருக்கிறார், கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறார் இல்லையா? ஸோ அவங்கள இந்த உலகத்தில் உள்ள எந்த சக்தியினாலும் மறைச்சு வைக்க முடியாது. முழு ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. தெய்வீக தர்மத்தை சார்ந்தவர்களாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக வருவாங்க, வந்தே தீருவாங்க. அவங்க எல்லாம் வந்த பிறகு தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் வந்துட்டாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதனால் இன்னும் யாரும் வரல, ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாங்க, இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னு. அதெல்லாம் அவ்வளோ துல்லியமாலும் தெரியவே தெரியாது. எத்தனை பேர் குப்தமாக தனியாக சேவை செய்கிறாங்க, எத்தனை பேர் சொன்னாங்கன்னு எப்படி தெரியும்? அதனால் எந்த நொடியும் உலக அழிவு நடக்கும். இது என்னுடைய கடைசி நொடி நடக்கணும், அலட்சியம் இருக்கக்கூடாது. இப்போ பாபா சொல்கிறாரு, தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க எல்லாம் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா முழு ராஜ்யம் உருவாகுது. கடைசி கீழ்மட்ட பிரஜை வரைக்கும் எல்லாம் வந்து தான் ஆகணும். ஆனால் வரிசை கிரமம் இருக்கும். ஸோ ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குதுனாலே எல்லோரும் ஒரே மாதிரி பதவி, ஒரே மாதிரி குணாதிசயங்கள் கொண்டவங்களாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் கண்டும் காணாமல் போயிட்டே இருக்கணும். என்ன இத்தனை வருஷம் இருந்து இப்படி இருக்கிறாங்களே, அது நமக்கு தேவையில்லை. அவங்க என்ன பதவியோ அதுக்கு அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. உங்கள் பதவி, ஸ்ரீநாராயணன் பதவி அடைய நீங்கள் தான் முயற்சி செய்யணும். அம்மா பாபா ஆகுறாங்கல்ல, அதே மாதிரி நாமும் ஏன் முயற்சி செய்யக்கூடாது? அம்மா பாபா மகாராஜா மகாராணி ஆகிற மாதிரி நாமளும் ஆகிறதுக்கு ஏன் முயற்சி செய்யக்கூடாதுன்ற இதே வார்த்தையை 3 தடவை பாபா சொல்லிட்டு. சூப்பரான பாயிண்ட் இல்லையா? பாபா நான் அப்பப்போ சென்டருக்கு வரேன் பாபா, இப்போ என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்யணும்,
யாராவது ஞானம் நிறைஞ்ச பையனை நீ காமிச்சேன்னா நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாபா அப்படின்னு பாபாவுக்கு லெட்டர் எழுதுறாங்க குழந்தைங்க. பாபா சொல்றாரு, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பெண் சொல்லணும். நிறைய பெண்கள் அடி வாங்குறாங்க, அபலைகள் மீது கொடுமைகள் இழைக்கப்படுது. தாய் தந்தை மற்றும் குழந்தைகள் ஆகிய மூவருமே பாபாவிடம் வந்தீங்கன்னா பாபா புரிய வைப்பாருன்னு பாபா எழுதுறாரு. மதிப்பிற்குரிய பிதாஸ்ரீன்னு எழுதுறீங்க, அதனால வாங்க. பாபாவை பார்க்கறதுக்கு ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க காசு இல்லாட்டினா கூட வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைச்சிடும்ன்றார். இந்த அற்புதம் மதுபனுக்கு போகிற எல்லாருக்குமே அனுபவமாகும். போகணும்னு நான் நினச்சாலே போதும், எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது. பாபா எதிரில் வரும்போது உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கும். குமாரியை வதைக்கக்கூடாது இல்லையா, இல்லைன்னா பாவாத்மா ஆகிடுவீங்க. ஏன்னா குமாரி பரிசுத்தமான ஆத்மா. நான் தூய்மையாக இருக்கிறேன்னு சொன்னதுக்காக அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாவம் ஆகிடும் இல்லையா. அதனால நிறைய பாபா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெண்ணை சென்டருக்கு அழைச்சிட்டு வர மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய பாவம். நீங்கள் மட்டும் ராஜாராணி ஆனால் போதுமா? அப்போ இன்னும் பழைய உலகத்துலேருந்து நீங்கள் இறக்கலைன்னு அர்த்தம். பாபாட்ட ஒப்படைச்சிடுங்க, பாபா பார்த்துக்குவார் எல்லாத்தையும். பெண் சொல்லணும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு இல்லையா. எதிரில் வாங்க, நான் வழி சொல்கிறேன். குமாரியை வதைக்கூடாது, இல்லைன்னா பாவாத்மா ஆகிடுவீங்க. பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து தூய்மை ஆகணும். ஸோ பெண் கல்யாணம் பண்ணிக்கலாம் அடிக்கிறாங்க, ஆண்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு பாபா சொல்லியிருக்காரு. ஆனால் ஆண்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறதையும் பார்க்குறோம். நிறைய பேர் வீட்டில் அப்படி இருக்குது. ஆனால் பாபா சொல்கிறாரு, இப்போ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பெண்ணை தயார்படுத்தலை, பாபா கிட்ட கேட்குறீங்க, வழி கேட்குறீங்க அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். இப்போ 3 பேரும் வந்தால் தான் பாபா புரிய வைக்க முடியும். பிதாஸ்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்? உயர்ந்த பிதா. இப்போ உயர்ந்த பிதா கிட்ட உங்கள் பொண்ணை அழைச்சிட்டு வர மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நிறைய பெண்கள் அடி வாங்குறாங்க. ஸோ கல்யாணம் ஆகாத பெண்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அடிக்கிறாங்க, கல்யாணம் ஆன பெண்களை தூய்மை இழக்க சொல்லி அடிக்கிறாங்க. நல்லது. ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்காக தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: ஜீவன் முக்தி பதவி அடையிறதுக்காக முயற்சி செய்யணும். எப்படி அம்மா பாபா மகாராஜா மகாராணி ஆகுறாங்களோ அந்த மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணி அதே சிம்மாசனத்தில் உட்கார்றவங்களா மாறுங்க. புத்திசாலியாகி படிப்பை நல்ல முறையில் படிக்கணும். ஒரு முறையிலையும் மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு பாயிண்ட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நாளுக்கு நாள் புது புது கருத்துக்கள் வெளியாகிட்டே இருக்குது. சுய மாற்றத்திற்காகவும் உலக மாற்றத்திற்கான சேவை செய்கிறதுக்காகவும் பாபா கிட்ட உண்மையான அன்பு வைக்கணும். இரக்க மனமுடையவர்களாகி கண்ணிழந்தவர்களுக்கு வழி காமிக்கணும். இல்லை, பிரஜைகளை உருவாக்கணும், வாரிசையும் உருவாக்கணும். பாபாவுக்கு எதிரில் ஸ்ரீமத்தை பெற்று பாவாத்மா ஆகிறதுலேருந்து தப்பிச்சிடணும் மற்றும் காப்பாற்றணும். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு நீங்கள் பொண்ணுக்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டாங்க, பாபா சொன்னால் தான் கேட்பாங்க. அதனால தான் பாபாட்ட என்கிட்ட வச்சுட்டு வாங்க அப்படின்னு பாபா நம்மளே பாபா சொல்லன்னா கேட்போமா? பாபா சொல்கிற விஷயத்தெலாம் வேறு யாராவது சொன்னால் கேட்போமா? பாபா தான் நம்மளை மாற்றுறாரு. உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பாபாவால் தான் மாற்ற முடியும். அதனால் பாபாவுக்கு எதிரில் அவருடைய வழியை கேளுங்க. பாவாத்மாவிலேருந்து நீங்களும் தப்பிக்கணும்,
மற்றவங்களையும் தப்பிக்க வைக்கணும் பாவாத்மா ஆகிறதுலேருந்து. ஸோ அதுக்கு பாபா மேலே உண்மையான அன்பு இருக்கணும். அவருடைய வழிப்படி நடக்கிறவங்க தான் அவர் மேலே உண்மையான அன்பு வைக்கிறவங்க. வரதானம் அநேக விதமான உணர்வுகளை முடிச்சிட்டு ஆன்மீக உணர்வை தாரணை செய்யக்கூடிய அனைவரின் சிநேகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், தேக உணர்வுல இருக்கிறதன் மூலமாக தான் அநேக விதமான உணர்வுகள் வருது. அவ்வப்போது சிலர் நன்றாக தோன்றுவார்கள், அவ்வப்போது சிலர் மோசமாக தோன்றுவார்கள். ஆத்மான்ற ரூபத்தில் பார்க்கறதன் மூலம் ஆன்மீக அன்பு தான் பிறக்கும். ஆன்மீக உணர்வு, ஆன்மீக பார்வை, ஆன்மீக விருத்தியில் இருக்கிறதன் மூலமாக, அதாவது ஆன்மீக உள்ளுணர்வில் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருடைய சம்பந்தத்தில் வந்தாலும் மிகவும் விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் இருப்பீங்க. அதனால் போகும் பொழுதும் வரும் பொழுதும் நான் ஆத்மான்ற பயிற்சி செய்யுங்க. அடிப்படை பயிற்சியே அதுதான். நான் உடம்பு கிடையாது, ஆத்மா. இதன் மூலம் அநேக விதமான உணர்வுகள், சுபாவங்கள் எல்லாம் முடிஞ்சு போயிடும். தானாகவே அனைவருக்கும் பிரியமானவர், சிநேகியாகிடுவீங்க. ஸ்லோகன், யாரிடம் ஊக்கம் உற்சாகம்ன்ற ரெக்கைகள் இருக்குதோ அவங்களுக்கு ஈஸியாக வெற்றி பிராப்தமாயிடும். வரதானம் பாருங்க, தேகம்ன்ற உணர்வு இருக்கிறனால தான் ஒவ்வொரு தடவை உணர்வு மாறுது இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல்வாதியும் பாருங்களாம், ஒவ்வொரு அரசியல்வாதியும் புதுசாக வரும்போது அவங்கள இந்த உலகம் வந்து ரொம்ப மோசமாக பேசும். ஒரு நடிகர் வராங்க, ஒரு நடிகை வராங்கன்னா பயங்கர மோசமாக பேசும். ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள அவ்வளோ புகழ்ந்து பேசும். அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்க மேலே ஏதோ பிளாக் மார்க் வந்துடுச்சு அப்படின்னா ரொம்ப மோசமாக பேசும். ஸோ உங்கள் உணர்வு மாறிக்கிட்டே இருக்குது. இதுதான் தேக உணர்வு. ஸோ இது எல்லோருக்கும் தெரிஞ்ச உதாரணம் சொன்னால், அதேமாதிரி நாளுக்கு நாள் உங்கள் தொடர்பில் வர மனிதர்கள்கிட்ட உங்கள் மனமும் அப்படி தான் மாறும். காரணம் என்ன? உங்களை நீங்கள் தேகம்னு புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களையும் தேகமாக பார்க்கறதுனால தான் இந்த உணர்வுகள் இப்படி மாறி மாறி வருது. ஆனால் எல்லோரும் எப்பவுமே நல்லவங்கள தெரியணும்னா அவங்கள ஆத்மான்னு பாருங்கள். உங்களை ஆத்மான்ற ரூபத்தில் நிலைச்சிருந்து மற்றவங்கள ஆத்மான்னு பாருங்கள். அது ஒரு ஆத்மா என் தொடர்பில் வருதுன்னா அது பல ஜென்மமாக என் தொடர்பில் இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானதாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த ஆதி அனாதி சமஸ்காரத்தை பார்க்கும்பொழுது ஆன்மீக அன்பு தான் பிறக்கும். தேகத்தை இப்போ நடக்கிற விஷயம் அப்படி இருந்த, அதாவது நல்லா ஆடி ஓடி இருந்த குழந்தை திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி கால் ஒஞ்சிச்சுன்னா அது மேலே இறக்கம் வரும்ல, அதேமாரி அன்பாக இருந்துச்சு. ஏன்னா சக்தின்ற கால் நல்லா இருந்துச்சு பல ஜென்மங்களாக. திடீர்னு சக்தின்ற கால் உடைஞ்சு ஊனமான குழந்தை உங்களுக்கு சக்தி இழந்ததுனால உங்களுக்கு துக்கம் கொடுக்குதுன்றதுனால கருணை தான் இருக்கும், அன்பு தான் இருக்கும். வெறுப்பு வராது. கெட்டவங்கள தெரிய மாட்டாங்க, பாவம் அவங்களுக்கு தெரியல, அப்படி தான் உங்களுக்கு தோணும். ஸோ ஆன்மீக உணர்வு தான் உங்களுக்கு இருக்கணும். யாரை பார்த்தாலும் ஆன்மீக உணர்வு இருக்குதா, தேக உணர்வு இருக்கா? ஆன்மீக பார்வை பார்க்குறேன்னா தேகதாரி பார்வை பார்க்குறேன்னா, ஆன்மீக உள்ளுணர்வு இருக்குதா, தேகதாரி உள்ளுணர்வு இருக்கா? செக் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஆன்மீக உணர்வு, ஆன்மீக பார்வை, ஆன்மீக விருத்தியில் மாற்றி ஒவ்வொருத்தருடைய சம்பந்தத்தில் வந்தீங்கன்னா எல்லாத்துலேருந்தும் விடுபட்டவராக இருப்பீங்க. அவங்க நடிப்பு நடிக்கிறாங்க, அவங்க புகழ்ந்து ஆடவும் மாட்டீங்க, இகழ்ந்தா வாடவும் மாட்டீங்க. அதே நேரத்தில் அவங்க புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அவங்கக்கிட்ட அன்பானவராக தான் இருப்பீங்க. அதுக்கு அடிப்படையாக நீங்கள் செய்ய வேண்டிய பயிற்சின்னா, நான் ஆத்மா, நான் இந்த உடம்பு கிடையாது, இந்த உடலுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் அவதரிச்சிருக்கிறேன் பரந்தாமத்துலேருந்து. பாபா உலக மாற்றத்தை செய்கிற காரியத்தில் நான் ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்காக நானும் மேலேருந்து வந்திருக்கிறேன். பாபா எப்படி பரந்தாமத்துலேருந்து வந்திருக்கிறாரோ அதேமாரி நானும் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற பயிற்சி செஞ்சுட்டே இருங்க. அப்போ விதவிதமான உணர்வுகள் போய் சதா ஒரே சீரான உணர்வு, விதவிதமான சுபாவங்கள் போய் சதா தெய்வீக சுபாவம்.
மட்டுமே வெளிப்படும். அப்போ எல்லோருக்கும் பிரியமானவராகவே இருப்பீங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு பிரச்சனைனா உங்கள் கிட்ட வந்து சும்மா உட்காந்துட்டு போகணுன்னு அவங்களுக்கு தோணும். அப்படி திடீர்னு மாறினா உங்களை பார்த்துல இங்கே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் கண்ணாண்டே ஓடி போயிடுவாங்க இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஆத்ம பயிற்சி. நான் ஆத்மா பக்கா படுத்துங்க. ஆழமாக பதிய வைங்க. உடம்பு கிடையாது, அதை பதிய வச்சுக்கிட்டு அப்படியே பாபாவும் பிடிச்சிக்கோங்க. ஸ்லோகன். அப்போதான் எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும், பாபாவுக்கும் அப்போ தான் உங்களை பிடிக்கும். வெறுக்கிறவங்கள பிடிக்காது. பாபா சொல்கிறல, உன் கூட இருக்கிறவங்கள தப்பாக பேசுகிறீங்க, வெறுக்கிறீங்க அப்படின்னா பாபாவுக்கு துரோகம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பாபா இதையா கற்றுக் கொடுக்குறேன், நான் இப்படியா வளர்த்தேன்? பாபா பேரை கெடுக்கிறீங்க, இறைவனுடைய குழந்தைன்னு பெருமையாக சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் நடத்தை அப்படி தெரியலையே, சாத்தானோட குழந்தை மாதிரி இருக்குதே நடத்தை அப்படிங்கிறார். அப்போ ஆத்மாவை பாருங்கள், அதோடைய நடிப்பு அது. ஆனால் ஆதி அனாதி சமஸ்காரத்தை மட்டும் பாருங்கள், இப்போ இருக்கிற சமஸ்காரத்தை பார்க்காதீங்க. ஏன்னா பாவம் எல்லாமே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்குது எல்லா ஆத்மாவும். சரி, ஸ்லோகன். ஏன்னா உங்களுக்கு துக்கம் கொடுக்குது ஒரு ஆத்மானா, முதல்ல அந்த துக்கத்தை அந்த ஆத்மா அனுபவிக்குது, அதனால தான் திருப்பி கொடுக்குது. அதை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது. பாவம் அந்த ஆத்மாவுக்கு சக்தி இல்லைன்னு சக்தியை கொடுங்க, அவ்வளோதான். ஸ்லோகன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிராமண வாழ்க்கை சதா குஷி நிறைந்த வாழ்க்கை, அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை, பறக்கும் கலையிலே இருக்கிற வாழ்க்கை. ஆனால் அதுக்கு 2 முக்கியமான சிறகுகள் வேணும், ஊக்கம், உற்சாகம். ஸோ இந்த 2 ரெக்கை யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தான். நான் ஊக்கம் உற்சாகம் நிறைந்த சேவாதாரி, எப்படிப்பட்ட மலை மாதிரி தடை வந்தாலும் என்னுடைய ஊக்க உற்சாகத்தை குறைக்க முடியாது. ஏன்னா நான் எதுவுமே பண்ணல, பாபா சொல்ல நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் பாபாவுடைய இதாகிட்டு ஞாபகப்பட்டு குஷி குஷியாக நான் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆக்சுவலாக பண்ணுறதே பாபா தான் இல்லையா? ஓம் சாந்தி.